என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரீஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட்டை குறித்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விசேஷமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரதான கிருபையினால் 11வது பேட்ச், அதாவது 11வது அணி இந்த ஜனவரி மாதம் கடைசி வாரத்தில் துவங்க இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், இன்னும் ஒரு வார காலம்தான். எனவே இதை பார்க்கிற நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே ஆன்லைனில் நீங்கள் படிக்கலாம். ஆன்லைன் மூலமாக இந்த விக்டோரியஸ் மினிஸ்ட்ரி பைபிள் இன்ஸ்டியூட்டில் BTH 3 ஆண்டுகள் நீங்கள் படிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டில் நமக்கு 7:15 மணிக்கு நீங்கள் லாகின் பண்ணால் போதும். அதற்கு பின்பாக சுமார் 1.5 மணி நேரம் நமக்கு வகுப்புகள் நடக்கும். வாரத்தில் 2 கிளாஸ் தான். நல்ல திறமையான ஃபேக்கல்டிஸை வைத்து நடத்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்து வருகிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த கீழே காண்கிற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இதை குறித்து சொல்லுங்கள். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அட்மிஷன்ஸை முடிக்கணும். எனவே உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் ஊழியத்தில் அவர் நாட்கள் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவாராக. God bless you. அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவர்களாக வாழணும். அப்போ குழந்தைத்தனத்தை விட்டுறணும். நேற்று சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில் சொல் தவறாத புருஷர்களாக வாழணும். அப்போ எப்படி வளருவது, அதை தான் நம்ம இந்த நாட்களில் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்வதற்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த வசனத்தை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிந்தவர்கள் அந்த ஒரு வளர்ச்சியற்ற நிலைமையில் இருந்தால் அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த செய்தியை அனுப்பி வளர்ச்சியை நோக்கி அவர்கள் வருவதற்கு உற்சாகப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நம்ம அந்த வளர்ச்சி எதிலெல்லாம் இருக்கணுன்றதையும் நம்ம தியானிக்க போகிறோம். எஸ்தரின் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். எஸ்தர் 2:20. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்போதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். எஸ்தர் மொர்தெகாயினிடத்தில் வளர்ந்தபோது எப்படி சொற்கேட்டு மொர்தெகாய் சொல் பேச்செல்லாம் கேட்டு நடந்தானோ, அதுபோல இந்த எஸ்தர் அவர் ராஜாத்தியானதுக்கு அப்புறமும் அவன் சொல்லை கேட்டு நடந்தாள். அப்படின்னா கீழ்ப்படிதலிலே வளருங்கள், கீழ்ப்படிதலிலே வளருங்கள். இது ரொம்ப முக்கியமானது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களிலே ரட்சிக்கப்பட்ட புதுசில் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிவோம். அந்த இருதயத்தில் அந்த சென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சென்சேஷனலாக இருப்போம் எப்போதுமே. ஒரு சின்ன விஷயம் ஆண்டவர் பேசினாலும் உடனே சரி செஞ்சு கீழ்ப்படிஞ்சு போராடி ஜெயிக்க முயற்சி பண்ணுவோம். வளர 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 கீழ்ப்படிதல் அதிகமாகணும். எஸ்தருக்கு ராஜாத்தி பொசிஷன் கிடைச்சதுக்கு அப்புறமும் அவ கீழ்ப்படிந்தாள். கீழ்ப்படிதலிலே வளர கற்றுக்கொள்வோம், கீழ்ப்படிந்திருப்போம். இயேசுவானவர் அங்கே நாசரேத்தூரிலே போய் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, அந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக்கலாம். அங்கே 51வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 2:51 நான் படிக்கிறேன். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இயேசு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பாருங்க, பிலிப்பியர், இது குழந்தையா இருக்கும்போது அவர் கீழ்ப்படிந்திருந்தார். சரி, அவர் தான் இப்போ வளர்ந்துட்டாரே. அப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் கீழ்ப்படியாமல் போகலாமா? வளர்ந்ததுக்கப்புறம் தான் இஷ்டப்படி செய்யலாமா? முடியாது. ஏன்னா வேதத்தில் அதை குறித்து ஒரு முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக்கோங்க. 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:8. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். வளரணுமா? வளர்ச்சி இருக்கா? மரண பரியந்தம் கீழ்ப்படியணும். யாரை போல? இயேசுவை போல மரண பரியந்தம் எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல்ல ஒரு நாளும் கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் இயேசுவே எனக்கு இதை பண்ணீங்க, ஏன் நான் கீழ்ப்படியணுமா, நான் தான் கிடைச்சனா கேட்காதீங்க. ஆண்டவர்
உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னால் அதில் நஷ்டம் வந்தாலும் நிறைவேற்றணும்னு சொன்னேன். அதே போல் நஷ்டம் வந்தாலும் கீழ்ப்படியணும். நன்மையோ தீமையோ, உங்கள் பார்வைக்கு அது தீமையாக இருக்கலாம், கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிதலிலே வளர கற்றுக்கொள்வோம். அப்போது நம்மளை பார்த்த ஆண்டவர் அந்த கீழ்ப்படிதலை நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார். அவர் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். வளர்ந்ததுக்கப்புறம் அவர் தேவனால் பிதாவால் பயன்படுத்தப்பட்டதுக்கப்புறம் பரிசுத்தாவியிலே நிறைந்தவராய் ஊழியம் செய்யும் பொழுதும் அவர் மனுஷ ரூபமாய் இருந்த காலத்தில் 100% மனுஷனாக இருந்தார் இல்லையா? அப்பவும் அவர் நான் யார் தெரியுமான்னு எங்கேயுமே தன்னை பெருமை பாராட்டினதில்லை. கீழ்ப்படுதல் போகுதா, பெருமை உள்ள இருக்குன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது நான் வளரலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இத்தனை வருஷம் நான் இருக்கேன் இந்த சபையில், நான் வளர்ந்ததுக்கு அடையாளமே வளர 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 தாழ்மை வளரணும், வளர வளர பெருமை வளரக்கூடாது. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றேன்னா தாழ்மை வளரணும், பெருமை அப்படியே ஒன்றில்லாத இடத்துக்கு போயிடணும். வளர்ச்சி அடையும் போது சிலருக்குள் பெருமை வருகிறது. உங்கள் பிஸ்னஸ் வளருதா, தாழ்மையும் வளரணும். உங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வளருதா, தாழ்மையும் வளரணும். அதுதான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தீங்கன்றதுக்கு அடையாளம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்ததற்கான அடையாளமே நீங்கள் வளரும் பொழுது, உலக பிரகாரமாக உயர்ந்த ஸ்தானத்தை அடையும் போது தாழ்மையும் வளரணும். அப்போ கீழ்ப்படுதல் இருக்கும். கீழ்ப்படுதல் இருந்துச்சுன்னா என்ன சொன்னாலும் நாம் செய்வோம். அவர் என்ன சொன்னாலும் நாம் அதற்கு கீழ்ப்படிவோம். எரேமியா 22:21 நீ சுகமாக வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். உன் சிறு வயது முதல் நீ என் சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போவதே உன் வழக்கம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உன் சிறு வயது முதல் நான் பார்க்குறேன், என் சத்தத்துக்கு செவி கொடுக்கலை. பெருமை இருந்தால் கீழ்ப்படிய மாட்டாங்க, பெருமை இருந்தால் எதிர்த்து பேசுவாங்க, பெருமை இருந்தால் அவங்க அந்த கீழ்ப்படிதலை உதாசீனப்படுத்துவாங்க, அதை நியாயப்படுத்துவாங்க. தேவனுடைய பிள்ளையே ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தைன்னு அர்த்தம். அவங்களால ஒரு சின்ன பிரச்சனையை கூட ஹேண்டில் பண்ண முடியாது, வளர முடியாது. என் ஆசை இந்த இன்றைய முத்து பார்த்துட்ருக்கிற ஒவ்வொருவரும் எப்படியாகிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேறினவர்களாக இருக்கணும். கர்த்தர் அந்த தேர்ச்சியை உங்களுக்கு தருவாராக. தேறினவர்களுடைய பண்புகளை நான் தொடர்ந்து எடுக்க போகிறேன். இந்த செய்தி முக்கியமான செய்தி. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் இன்னும் வளர்ந்த அனுபவத்தை எனக்கு தாருன்னு சொல்லி கேளுங்க. பிலிப்பியர் 2:8 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக குறித்து கொள்ளுங்கள். பிலிப்பியர் 2:8-9 2 வசனங்களையும் குறித்து கொள்ளுங்க. தாழ்த்தினதினால் தேவன் அவரை உயர்த்தினார். ஜெபமல்லாமா? தகப்பனே, நாங்கள் அன்றைய உலக பிரகாரமாக எவ்வளவு வளர்ந்தாலும் உயர்ந்தாலும் எங்களுக்குள் தாழ்மையும் வளரணும்ப்பா. அந்த கிருபையை எங்கள் எல்லாருக்கும் தாரும். நாங்கள் வளர்ந்த அனுபவத்தோடு வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்களாய், வளர்ச்சி அடைந்த முதிர்ந்த அனுபவம் உடையவர்களாய் வாழ எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். தாழ்மையும் வளரணுமே, பெருமைகள் ஒழியணுமே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.